வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை, கலைமகளுக்கு உகந்த நாள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சரஸ்வதி விக்கிரகம் இல்லை சரஸ்வதி படம் இருந்ததுன்னா அதை தொடச்சி நல்ல மஞ்சள் குங்குமம் சாத்திக்கணும். அவங்களுக்கு வஸ்திரம் வெண்பட்டு வஸ்திரம் அவங்களுக்கு சாத்தணும். அப்புறம் முல்லை மல்லிகை மலரால் அலங்காரம் பண்ணணும். பண்ணிவிட்டு கொண்டக்கடலை சுண்டல், பொரிக்கடலை இதெல்லாம் நெய்வேத்தியம் வைக்கலாம். வச்சுட்டு குறிப்பாக அவங்கள்ட்ட நம்ம செய்ய வேண்டியது ஆத்ம நிவேதனம். நம்ம மனசை அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சு சமர்ப்பித்து, என்ன நம்ம கலைகளில் எல்லாம் தேர்ச்சி பெறணும், கல்வியில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நம்ம ரொம்ப மனசார வேண்டிக்கணும். அதாவது துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சோம், லக்ஷ்மி வழிபாடு செஞ்சோம். மகாலட்சுமி வழிபாடால் பணம் பெருக்குது, துர்க்கை அம்மன் வழிபாடால் அந்த பணத்தை கட்டி காக்கிறதுக்கு மன வலிமை தைரியம் எல்லாம் பெருக்குது. பொதுவாகவே நல்ல ஞானம் கல்வி அறிவோடு கூடிய செல்வம் தான் என்றைக்கும் நிலச்சி இருக்கும். அதனால் நம்ம சரஸ்வதி பூஜையில் அன்னைக்கு கலைமகளை நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். இதில் பாரதியார், மகாகவி பாரதியார் எழுதிய வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் அந்த பாட்டு பாடலாம் நம்ம. அப்புறம் குறிப்பாக ஸ்ரீ குமரகுருபர் அவருடைய சகலகலாவல்லி மாலை இன்றைக்கி அதை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும். கலைமகள் நம்ம உங்கள் வீட்டில் உட்காந்து மனசு விரும்பி அப்படியே உருகி கேட்பாங்க அந்த பாடலுக்கு. வெண்தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுலேயும் கடைசி பாடல் அடடா ரொம்ப அருமையான பாடல் அது. அதாவது, மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டனினும் விளம்பினுள் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே அப்படின்னு கேட்டிருப்பார். விண்கண்ட தெய்வம் பல கோடி இருந்தால் கூட ஒன்றை மாதிரி கருணை பொழியக்கூடிய தெய்வம் உண்டோ அப்படின்னு கேட்பார். இந்த பாடலை நீங்கள் தவறாமல் இன்றைக்கி சகலகலாவல்லி மாலை பாராயணம் செய்யுங்க. காலையில் மாலை 2 நேரம் கூட நீங்கள் பாராயணம் செய்யலாம். செஞ்சு சரஸ்வதியோட கடாட்சத்தை நீங்கள் முழுமையாக பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன். என்ன சரஸ்வதி கடாட்சத்தால் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யெல்லாம் பெருகி நீண்ட கால் நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்ல கல்வி அறிவு சிறந்து நல்லா வாழ பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.